அன்பார்ந்தவர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கியத்தை நுட்பமாக கற்று, பிழையற மாசற கற்று, ரசித்து மகிழ்ந்தவர். தம்முடைய காப்பியத்திற்கு முன்மாதிரியாக கம்பராமாயணத்தை எடுத்துக் கொள்கின்றார். இன்று கம்பர் மனம் கமழும் ஒரு அருமையான செய்யுளை நமக்கு தருகிறார். அதன் என்ன என்று பார்ப்போம். கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறார் சிறுவன் தாவீது. அவர் கோலியாத்தை வென்றது எவ்வாறு என்பதை வளன் தனித்த படலத்திலே மிக அருமையாக சொல்லுகிறார். கல்லை ஏற்றலும் கவனினை சுழற்றலும் அக்கல் ஒல்லை ஓட்டலும் ஒருவரும் காண்கிலர் எடைக்கும் செல்லை ஒத்து அன சிலை நுதல் பாய்தலும் அண்ணான் எல்லை பாய்ந்து இருள் இருந்து என வீழ்தலும் கண்டார் என்று அருமையாக சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? தாவீதன் கல்லை கவனிலை ஏற்றியதையும் கவனை சுழற்றியதையும் அக்கல்லை விரைவிலே அரக்கன் மீது செலுத்தியதையும் ஒருவருமே கண்டுகொள்ளவில்லை. இடிக்கும் மேகம் போன்று அந்த கல் அவன் நெற்றியில் பாய்ந்ததையும் பகலவன் பாய்ந்து வர இருள் நீங்கியது போல அவன் வீழ்ந்ததையும் மட்டுமே எல்லாரும் கண்டனர் என்று அருமையாக சொல்லுகிறார். தெளிவாக இதை சொல்வதென்றால், சுருக்கமாக சொல்வதென்றால், தாவீதன் கல்லை ஏற்றியதை காணவில்லை, கவனை சுழற்றியதை காணவில்லை. இடிபோன்று அக்கல் அரக்கன் மீது பாய்ந்ததை கண்டனர், அவன் வீழ்ந்ததை கண்டனர் என்று இதன் பொருளாகிறது. கல்லை ஏற்றலும் கவனினை சுழற்றலும் அக்கல் லொல்லையில் யோட்டலும் ஒருவரும் காண்கிலர் இடிக்கும் செல்லை ஒத்தன சிலை நுதல் பாய்தலும் அண்ணான் எல்லை பாய்ந்திருள் இருந்தன வீழ்தலும் கண்டார் என்று வீரமாமுனிவர் அழகாக சொல்லுகிறார். கம்பர் ராமன் வில்லை ஒடித்தது, ஜனகருடைய வில்லை ஒடித்தது எப்படி இருந்தது என சொல்லும்போது, எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் என்று சொல்வார். அதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த அருமையான செய்யுளை வீரமாமுனிவர் ஏற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தாம் ரசிப்பதை பின்பற்றுவது என்பது எல்லாருக்கும் இயல்பு. சிறுவர் சிறுமிகள் கூட தாங்கள் ரசிப்பதை பின்பற்றுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது கம்பரை ரசித்த இறையடியார் வீரமாமுனிவர் கம்பருடைய செய்யுள் மனம் கமழும்படியாக இந்த அருமையான செய்யுளை ஏற்றிருக்கிறார். நாமும் அதனை கற்று மகிழ்வோமாக. வாழ்க.